to HMK Law Info. இன்னைக்கு நம்ம வீடியோல நம்ம அரசாங்கம் நினைத்தா நம்ம நிலங்களை கையகப்படுத்துவதற்கான அதிகாரம் இருக்குன்னு பேசியிருந்தோம். அப்படி நம்ம நிலங்களை அரசாங்கம் கையகப்படுத்தும் பொழுது நமக்கான உரிய இழப்பீடு தொகையை எந்த சட்டத்துக்கு கீழே கொடுக்குறாங்க, அந்த சட்டம் என்ன சொல்லுது அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு நம்ம விளக்கமா பார்க்க போறோம். அதாவது லேண்ட் அக்விசிஷன் ஆக்ட் 1894 இந்த சட்டத்துல வந்துட்டு நிறைய விடயங்களை பத்தி பேச தவறி இருந்தாங்க. என்னன்னா, பொதுநலன் கருதி ஒரு பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்காக, அதாவது மெட்ரோ கன்ஸ்ட்ரக்ஷன், ஏர்போர்ட் கன்ஸ்ட்ரக்ஷன், இந்த மாதிரி ஒரு பொது நலன் கருதி பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்காக கவர்மெண்ட் வந்து நம்ம நிலங்களை கையகப்படுத்துது. அப்படிங்கும் போது பப்ளிக் பர்பஸ்க்காக எடுக்கிறோம் அப்படின்னா அந்த பப்ளிக் பர்பஸ்னா என்ன அப்படின்ற விளக்க உரையவே கொடுக்காம இருந்தது இந்த சட்டத்துக்கு கீழே. அதே மாதிரி ஃபேர் காம்பன்சேஷன், இப்ப மார்க்கெட் வேல்யூ எல்லாம் கன்சிடர் பண்ணாம ஒரு ரொம்ப குறைந்தபட்ச தொகையவே வந்து இழப்பீடு தொகையா கொடுத்துட்டு இருந்தாங்க இந்த சட்டத்துக்கு. இந்த மாதிரி நிறைய விடயங்களை குறிப்பிட தவறியிருந்த பட்சத்துலதான் லார் ஆக்ட் 2013ங்கிற சட்டத்தை எனாக்ட்மெண்ட் பண்றாங்க. ரைட் டு ஃபேர் காம்பன்சேஷன், டிரான்ஸ்பரன்சி இன் லேண்ட் அக்விசிஷன், ரீசெட்டில்மெண்ட் அண்ட் ரீஹாபிலிட்டேஷன் ஆக்ட், இந்த 2013 இந்த ஆக்ட்ல தான் வந்துட்டு மறுவாழ்வு மற்றும் அமர்த்துவதற்கான விடயங்களை பத்தி எல்லாம் பேசுறாங்க. சோசியல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட், இந்த மாதிரி விடயங்களை பத்தி இந்த சட்டம் பேசுது. இப்போ ஒரு 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 பர்டிகுலர் ஒரு ஏக்கர் கணக்குல நிலத்தை வந்துட்டு ஒரு ஒரு மெட்ரோ கன்ஸ்ட்ரக்ஷனுக்காகவோ பஸ் ஸ்டாண்டுக்காகவோ வந்துட்டு ஒரு அரசாங்கம் கையகப்படுத்துதுன்னு வச்சுக்கோமே. ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டி ஆஃப் பீப்புள், அதாவது லைக் ஒரு ஊர்ல இருக்க ஒரு கிராமம், ஒரு சின்ன கிராமமே வந்துட்டு இந்த அரசாங்கத்துக்கு கீழே கையகப்படுத்த நிலத்துக்கு கீழே போக போகுது அப்படின்ற பட்சத்துல இந்த லார் ஆக்ட் அப்ளிகபிள் பண்ணும்போது என்னென்ன விடயங்களை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா, ஒரு பிரிலிமினரி நோட்டிபிகேஷன் விட்டு அந்த நிலங்களை சர்வே பண்ணதுக்கு பிறகு அந்த மக்களுக்கு அப்ஜெக்ஷன் கொடுக்கறதுக்கான உரிமையும் கொடுத்துருக்காங்க. இப்ப இந்த நிலங்கள் எங்களுக்கான வாழ்வாதாரத்தையே பாதிக்கப்படுது, இந்த நிலத்துலதான் நாங்க குடியிருந்து வாழ்ந்து கொண்டுட்டு இருக்கோம், அப்ப அதை முழுசா அரசாங்கம் கையகப்படுத்தும் பொழுது எங்க வாழ்வாதாரமே பாதிக்கப்படுது அப்படின்ற பொழுது நம்ம அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறதுக்கான உரிமையை இந்த சட்டத்துக்கு கீழதான் கொண்டு வராங்க. இதுக்கு முன்னாடி இருந்த சட்டத்துல இந்த மாதிரி எந்த ஒரு செக்ஷனும் இல்லை. அப்ப அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறாங்க அப்படிங்கும் போது அதுக்கான அதிகாரிகள் உரிய அதுக்கான ரிப்போர்ட்டை வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பிறகு சோசியல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட், இப்போ இந்த நிலங்களை அரசாங்கம் கையகப்படுத்துவதனால அவங்களுக்கு என்னென்ன பாதிப்பு ஏற்படும், சமூகத்துல அவங்க என்னென்ன சூழல்களை மேற்கொள்ளப்படுவாங்க அப்படின்றதையெல்லாம் ஒரு அனலைஸ் பண்ணி இப்ப அவங்களுக்கான ஒரு ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸா வேற ஒரு ஹவுஸோ குடியமர்த்துவதற்கான சூழ்நிலைகளை ஏற்படுத்தணும். அதே மாதிரி குடும்பத்துல ஒரு நபருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும். இந்த மாதிரியான விடயங்களை பத்தி இந்த சட்டம் பேசுது. இப்ப அதே மாதிரி இந்த நிலங்களை எடுக்கும் பொழுது மார்க்கெட் வேல்யூவை கன்சிடர் பண்ணி தான் அவங்களுக்கான காம்பன்சேஷன் அவார்டை கன்சிடர் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. கலெக்டர் இந்த காம்பன்சேஷன் அமௌண்ட்டை 1 இயர்க்குள்ள, ஒரு வருட காலத்துக்குள்ள இந்த நிலம் அரசாங்கத்துக்கு கையகப்படுத்த போகுது அப்படின்னு டிக்ளேர் ஆகிய ஒரு வருடத்துக்குள்ள இந்த காம்பன்சேஷன் அமௌண்ட் அவங்களுக்கு கொண்டு போய் சேர்ந்திருக்கணும்னு சொல்றாங்க. சோ இப்படி பப்ளிக் நோட்டீஸ் கொடுத்து இப்போ ஒரு நிலங்களை கையகப்படுத்த போறாங்க போது இந்த ரீஹாபிலிட்டேஷன், ரீசெட்டில்மெண்ட், சோசியல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் அனலைஸ் பண்ணி அவங்களுக்கான மறுவாழ்வு, மறு குடியமர்ப்புக்கான திட்டங்களையும் உரிய இழப்பீடு தொகையும் எப்படி கொடுக்கணும், மார்க்கெட் வேல்யூவை கன்சிடர் பண்ணி இழப்பீடு தொகை வழங்கி இருக்கணும் அப்படின்ற மாதிரியான விடயங்களை இந்த லார் ஆக்ட் கீழே பேசப்படுது. சோ இது சார்ந்த சந்தேகங்கள் உங்களுக்கு எதுவும் இருக்கும் பட்சத்துல நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கேட்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.